செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் 8000 ரூபாய் கூப்பன் வழங்குவதாக வாக்காளர்களுக்கு ஆசை காட்டி திமுகவினர் டோக்கன் வழங்கியதாக குற்றஞ்சாட்டி வெளியான காணொலி இது. மனித பட்டிகளை அமைத்து மக்களை அடைத்து வைத்து இந்த கூப்பனை விநியோகித்து வருவதாக செந்தில் பாலாஜி மீது பகிரங்க புகாரை முன்வைக்கிறது அதிமுக தரப்பு. ஸ்டார் தொகுதியான கோவை தெற்கில் என்ன நடக்கிறது? கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்ற செந்தில் பாலாஜியை கோவை தெற்கில் களமிறக்கியது திமுக. அவரின் வருகையால் நட்சத்திர தொகுதி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ள கோவை தெற்கு தொகுதியில் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலைப் போலவே கோவை தெற்கிலும் பட்டிகளை அமைத்து அங்கு மக்களை அடைத்து வைப்பதாக எதிரணியான அதிமுக புகார் கூறி வருகிறது. இல்லத்தரசி கூப்பன் என பெயரிடப்பட்ட 8000 ரூபாய் கூப்பன்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிமுக தரப்பில் சில காணொலிகளும் வெளியாகின. இந்நிலையில் செந்தில் பாலாஜி பட்டிகளை அமைத்து வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுத்து ஏமாற்றுவதாக மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட தேர்தல் அலுவலரிடமும் புகார் அளித்தார் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சராசரியாக ஒரு வார்டுக்கு 5 இடங்களில் பட்டி அமைத்து நூற்றுக்கணக்கான வாக்காளர்களை அடைத்து வைத்து உணவு சம்பளம் கொடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த தொகுதி முழுவதும் எந்த ஒரு இடம் தான் நான் சொல்லலாம். என்னுடைய தெற்கு தொகுதி மட்டும் இல்ல, வடக்கு தொகுதியிலே இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளர் நிக்கிற இடங்கள்லாம் இந்த பட்டி இருக்கு. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. முன்னதாக கரூரிலும் திமுக சார்பில் பட்டிகள் அமைக்கப்பட்டதாக அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பூத் அளவிலான தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அனுமதி பெற்று அமைக்கப்பட்ட அலுவலகத்தையே மனித பட்டி என குற்றம் சாட்டுவதாக செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.